ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கான அனுவல் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸாக நடந்தது அப்படின்னம்னாலும் ஆல்ரெடி 2 days டைம் இருந்தது. ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே தாராளமாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னம்னாலே அந்த பேட்டர்ன் வைஸாக ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சூப்பராக நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். அது போக நான் ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்டேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டினும் அடுத்து செகண்டாக லாஸ்ட் நைட்டில் உங்களுக்கு ஒரிஜினல் அப்டேட் பண்ணுறேன். அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்கும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய எல்லா கேள்விகளும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதுக்காக உங்களுக்கான லாஸ்ட் நைட்டில் படிக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலக்டட் கொஸ்டின்ஸ் ரைட்டுங்களா. இதுலையும் அதே தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராமர் பார்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏற்கனவே ஒன்று இது ஒன்று ரெண்டுக்குமே உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக நீங்கள் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுலையும் ஒரே தான். நான் சொல்லக்கூடிய 3 பேராகிராஃப் லேர்னிங் த கேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 17 ஆரஞ்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது 3வது பார்த்தீங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய இந்த கொஸ்டின் நம்பர் 32 and 31 இந்த 2 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக 100%. ஏன்னா 2 பேராகிராஃப் எழுதணும். குறிப்பிட்டு 2 மட்டும் கொடுங்க சார் அப்படின்னம்னா நம்ம எழுத வேண்டியது 2 அப்படிங்கிறனால நான் சொன்ன 4மே படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா 2 பேராகிராஃப் சூப்பராக அட்டன் பண்ணிடலாம். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும். போயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஸ்டின் நம்பர் 35ல் உங்களுக்கு பொய்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. கொஸ்டின் 36ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இல்லை சார் நான் பேராகிராஃபாகவே 2 அட்டன் பண்ணோம் அப்படின்னம்னா நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஸ்னோவி ஈவினிங் அது ஒன்று, ஏ பாய்சன் ட்ரீ இது 2 மட்டுமே போதுமானது. இருந்தாலும் 5th யூனிட்டில் இருக்கக்கூடிய போயம் பேராகிராஃப் 3ஐயும் சேர்த்து படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எழுத வேண்டிய 2 பேராகிராஃபும் உங்களால் ரொம்ப சிம்பிளாக அட்டன் பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதான் 37 and 38ல் உங்களுக்கு பேசேஜ் கொடுக்குறாங்க. அந்த 5 கொஸ்டின் அதை சூஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து 4 5 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங், டிராயிங், ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, கம்ப்யூட்டர் கோர்சஸ் பார்த்தோன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அட்வர்டைஸ்மெண்ட் எப்பயுமே ஒரு பேஜ் ஃபுல்லாக வர மாதிரி பென்சிலில் மட்டும்தான் எழுதணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 41ல் லெட்டர் ரைட்டிங் கேட்குறாங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னா 42ல் ஒரு பிக்சர் கொடுத்து 5 சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க. 43ல் சம்மரி ரைட்டிங் கண்டிப்பாக ரஃப் காப்பி ஃபேர் காப்பி போட்டு ஃபேர் காப்பி எழுதும்போது அதுக்கான டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு மார்க் எடுக்கு அப்படிங்கிறனால கரெக்டாக பிளான் பண்ணி எழுதுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மெமரி போயம் இதுலேயும் அதே தான். ரிவரில் ஸ்டார்ட் ஆகி அட் ப்ளே வரைக்கும் முடிக்கக்கூடிய ஸ்டான்ஸாக வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக 8 மார்க் கொஸ்டினில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அப்படின்னம்னா சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எர்த்குவாக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நெய்பர் இந்த 2 பேராகிராஃப் படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக எழுத வேண்டிய ஒரு 8 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பேப்பரும் ஏற்கனவே அப்டேட் பண்ண அந்த ஒரிஜினல் செலக்டட் கொஸ்டினுக்கான PDF டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் தி பெஸ்ட்.